நம்ம ஒரு இடத்துலேக்கு பயணம் பண்ணணும்னு நினைச்சு பஸ் ஏற போகும்போது அந்த பஸ் கொஞ்சம் தூரம் போயதுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சிந்தனை வந்துச்சுன்னா பஸ்ஸில் நம்மளால ஏற முடியுமா? நம்ம படுத்துட்டு அந்த ரூமோட ரூஃபு கீழே உடஞ்சி வீடும் நம்ம தூங்கிட்டு இருக்கிற டைமில் அப்படிப்பட்ட சந்தேகம் வந்துச்சுன்னா நம்மளாலே நிம்மதியாக தூங்க முடியுமா? இந்த உலகத்தில் நம்ம பண்ணிட்டு இருக்கிற எந்த விஷயங்களும் நம்ம நம்பிக்கையுடன் தான் பண்ணிட்டு 2 நாளுக்கு அப்புறம் நடக்கப்புறம் நீட் எக்ஸாமினேஷன் ஈஸி ஆகுமா டஃப் ஆகுமான்னு யோசிச்சு படிக்காமல் இருக்கிறதும் பிரார்த்தனை பண்ணாமல் இருக்கிறதும் எவ்வளோ முட்டாள்தான் யோசிச்சு பாருங்க. ஃபாஸ்ட் ரிவிஷனும் பிரார்த்தனையும் பண்ண வேண்டிய இந்த நொடிகளில் நீங்க சந்தேகப்பட்டு இருந்தால் அது எவ்வளவு கஷ்டமாயிருக்கும். வாழ்க்கையில் நம்ம மற்ற விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிற அதே நம்பிக்கையுடன் இந்த 2 நாளும் நீங்க சூப்பரா முன்னாடி கொண்டு போகும்போது நீட் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். அதுக்கு பதிலாக நீங்க சந்தேக நோயாளியாய் பயப்பட்டு இப்பவே நீங்க டென்ஷனாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கசப்பான ஒரு அனுபவம் ஆயிருக்கும் உங்களுக்கு நீட் எக்ஸாமினேஷன் கொடுக்கிறது. அப்படி வராமல் பார்க்க வேண்டியது நீதான்.